ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சி. உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் தலைமை செயலர் உள்ளிட்ட அதிகாரிகள். நீதிமன்ற பணிகளோடு கூடுதலாக பாதுகாப்பு பணியையும் காவலர்கள் மேற்கொள்ள வேண்டும். முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் உத்தரவு. மனித உரிமை மீறலில் ஈடுபட்ட காவலரை பணி நீக்கம் செய்ய வேண்டும். காவல்துறை தலைமை இயக்குநரகத்தில் கண்ணீர் அஞ்சலி போராட்டம். உழவர் சந்தையின் மையப்பகுதியில் துர்நாற்றம் வீசும் குப்பை தொட்டியால் பொதுமக்கள் அவதி. உடனடியாக அப்புறப்படுத்த கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி நடைபெற்ற விழாவில் தலைமை செயலர் உள்ளிட்ட அதிகாரிகள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். உலக சுற்றுச்சூழல் தினம் ஆண்டுதோறும் ஜூன் 5ஆம் நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி புதுச்சேரி தலைமை செயலகத்தில் உலக சுற்றுச்சூழல் தின உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. தலைமை செயலர் சரத் சவுகான் உலக சுற்றுச்சூழல் தின உறுதிமொழியை வாசிக்க அரசு செயலர்கள், தலைமை செயலக அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அரசு செயலர் சுந்தரேசன் தமிழில் உறுதிமொழி வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். நிலத்தை நஞ்சாக்குகின்றன, எரிப்பதால் காற்று மாசடைகிறது, நீர்நிலைகளில் வாழும் உயிரினங்களை அழிக்கின்றன, மேலும் உணவை. புதுச்சேரியில் நீதிமன்ற பணிகளோடு பாதுகாப்பு பணியிலும் காவல்துறையினர் ஈடுபட வேண்டும் என்று முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் பாதுகாப்பை பலப்படுத்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் நீதிமன்ற பணிகளுக்கு வரும் காவலர்களை பாதுகாப்பு பணியிலும் ஈடுபடுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி நீதிமன்ற பணிகளை கையாளும் காவல்துறையினர் கூடுதலாக நீதிமன்ற வளாக பாதுகாப்பு பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று காவல்துறை தலைமையகம் உத்தரவிட்டுள்ளது. இதற்கான உத்தரவை முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் கலைவாணன் பிறப்பித்துள்ளார். மேலும் இதற்காக மொத்தமாக 32 காவலர்கள் பட்டியலும் வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் மனித உரிமை மீறலில் ஈடுபட்ட உதவி ஆய்வாளர் சண்முக சத்யா மீது வழக்கு பதிவு செய்யாத காவல்துறையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு தவளக்குப்பம் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட பெண் காவல்துறையின் உதவி ஆய்வாளர் சண்முக சத்யாவால் சித்திரவதை செய்யப்பட்டு நிர்வாணப்படுத்தப்பட்டுள்ள சம்பவம் புதுச்சேரியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதன் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்ட பெண்ணின் கணவர் இந்த சம்பவத்தால் ஏற்பட்ட அதிர்ச்சியின் காரணமாக பரிதாபமாக உயிரிழந்தார். இந்நிலையில் சம்பந்தப்பட்ட காவல் உதவி ஆய்வாளரை ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். இந்நிலையில் மனித உரிமை மீறலில் ஈடுபட்ட உதவி ஆய்வாளர் சண்முக சத்யா மீது வழக்கு பதிவு செய்யாமல், பணியிடை நீக்கம் செய்யாமல் ஓய்வு எடுக்கும் ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டதை கண்டித்து புதுச்சேரி அரசின் காவல்துறையின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பெரியார் திராவிடர் விடுதலை கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொடர்ச்சியாக கழக தலைவர் கோகுல் காந்தி தலைமையில் 20க்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகள் காவல்துறை தலைமை இயக்குநரகத்தின் முன்பு மலர் வளையம் வைத்து கண்ணீர் அஞ்சலி போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அப்போது அவர்களை காவல்துறையினர் பேரிகார்டுகள் வைத்து தடுத்து நிறுத்தினர். பின்னர் போராட்டக்காரர்களை கைது செய்து விடுவித்தனர். உழவர் சந்தையில் சுற்றுச்சூழலை பாதித்து நோய் பரப்பும் வகையில் துர்நாற்றம் வீசும் குப்பை தொட்டியை அகற்ற வேண்டும் என்று வியாபாரிகள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரி பழைய பேருந்து நிலையத்தில் உழவர் சந்தை இயங்கி வருகிறது. இங்கு புதுச்சேரியில் உள்ள கிராமப்புறங்களைச் சேர்ந்த வியாபாரிகள் தங்கள் விளைவிக்கும் காய்கறிகள், கீரைகள், பழங்கள், தேங்காய், வாழைப்பழம், வாழை இலை உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை வியாபாரம் செய்து வருகின்றனர். அதிகாலை 4 மணிக்கு தொடங்கும் இந்த சந்தையில் புதுச்சேரியில் உள்ள வியாபாரிகள் பலரும் காலை முதலே கீரை, பழங்கள், காய்கறிகள் உள்ளிட்ட பொருட்களை வாங்கி செல்கின்றனர். மேலும் அந்த பகுதியில் ஜூஸ் கடையில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுகள், அழுகிப்போன காய்கறிகள், பழங்களை உழவர் சந்தையின் மையப்பகுதியில் உள்ள குப்பை தொட்டியில் கொட்டுவதால் கடுமையான துர்நாற்றம் ஏற்பட்டு வியாபாரிகளின் உடல்நலம் பாதிக்கப்படுகிறது. மேலும் சேரும் சகதியுமாக உள்ள குப்பை தொட்டியிலிருந்து கழிவுநீர் வெளியேற்றப்படுவதால் கடுமையான துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் உழவர் சந்தைக்கு வரும் பொதுமக்கள்
காய்கறி வாங்க முடியாமல் கடுமையான அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். எனவே வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறாக இருக்கும் குப்பை தொட்டியை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று வியாபாரிகள், பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். எப்படி புதுச்சேரியில் வெளியாகியுள்ள தக் லைஃப் படத்தை வரவேற்கும் விதமாக ரசிகர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடி மகிழ்ந்தனர். இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் நடிகர்கள் கமல்ஹாசன், சிலம்பரசன் நடித்த தக் லைஃப் திரைப்படம் இந்தியா முழுவதும் வெளியாகிய நிலையில் புதுச்சேரியிலும் பல்வேறு திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது. குறிப்பாக காந்தி வீதியில் உள்ள ராஜா திரையரங்கில் வெளியாகிய நிலையில் புதுச்சேரி சீம்பு நற்பணி மன்ற தலைவர் தமிழ்மாறன் தலைமையில் ரசிகர்கள் பால் அபிஷேகம் செய்தும் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் வரவேற்றனர். இதேபோன்று பாலாஜி திரையரங்கு முன்பும் சிம்பு ரசிகர்கள் சார்பில் நடனமாடியும் பூக்களை தூவியும் படத்தை கொண்டாடி மகிழ்ந்தனர். தொடர்ந்து தற்போது கர்நாடகாவில் நிலவி வரும் மொழி பிரச்சினையில் நடிகர் கமல்ஹாசனுக்கு ஆதரவாக சிம்பு ரசிகர்கள் வி ஸ்டாண்ட் வித் கமல்ஹாசன் என்று ஹேஷ்டாக் செய்து தங்களது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். புதுச்சேரி ஆட்டுப்பட்டியில் ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். ஊப்பளம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள ஆட்டுப்பட்டி பகுதியில் வசிக்கும் சமூக பின்தங்கிய மற்றும் ஏழை மக்களுக்கு இலவசமாக மனைப்பட்டா அல்லது அடுக்குமாடி குடியிருப்பு வழங்கும் திட்டத்திற்காக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். இதன் தொடர்ச்சியாக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மற்றும் தொடர்புடைய அமைச்சர்களிடம் பலமுறை கேள்வி எழுப்பியும் கோரிக்கை வலியுறுத்தியும் வந்துள்ளார். இந்நிலையில் இந்த திட்டம் ஆதிதிராவிட நலத்துறையின் சிறப்பு கூறு நிதியின் மூலம் செயல்படுத்தப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. சமீபத்தில் ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவனை நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்பின் போது அரசே நேரடியாக நிலங்களை கைப்பற்றி உரிய நபர்களுக்கு மனைப்பட்டா அல்லது குடியிருப்பு வழங்கும் நடவடிக்கையை விரைவில் முன்னெடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் நில உரிமையாளர்களுக்கு மாற்று இடம் வழங்க முடியாவிட்டாலும் மாறாக நீதி வழங்க தயாராக இருப்பதாக இயக்குநர் உறுதியளித்தார். இந்நிலையில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் பல ஆண்டுகளாக நில உரிமை எதிர்பார்த்து வந்த மக்களுக்கு பெரும் நன்மை ஏற்படும் என்றும் இதனைத் தொடர்ந்து துறை இயக்குநர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் ஆட்டுப்பட்டி பகுதியை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். மக்கள் நலத் திட்டங்களை முழு உற்சாகத்துடன் நடைமுறைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வரும் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி மற்றும் முதல்வரை சந்திக்க உள்ளதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியின் போது வட்டார காங்கிரஸ் தலைவர் லட்சுமணன் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகி செந்தில் ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரியை அடுத்த ரெட்டிச்சாவடியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள KR அவென்யூவின் விற்பனையை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரியை அடுத்து கடலூர் மாவட்டம் ரெட்டிச்சாவடி பகுதியில் யாக்டோ ப்ராப்பர்ட்டிஸ் சார்பில் KR அவென்யூ என்ற மனைப்பிரிவு விற்பனை துவங்கப்பட்டது. உயர்தர வீட்டு மனைகள் 3,60,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வரும் நிலையில் இங்கு 30க்கு 60, 30க்கு 50, 20க்கு 50, 20க்கு 40, 15க்கு 40 என்று பல்வேறு பிரிவுகளாக மனைகள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் யாக்டோ ப்ராப்பர்ட்டிஸ் சார்பில் விற்பனை செய்யப்படும் KR அவென்யூ மனைப்பிரிவின் விற்பனையை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், பாகூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து DTCP அப்ரூவ் பெற்ற இந்த மனைப்பிரிவுகளை வாங்க பொதுமக்களும் வாடிக்கையாளர்களும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். மேலும் துவக்க விழாவை முன்னிட்டு ஜூன் 5 முதல் ஜூன் 11ஆம் தேதி வரை புக்கிங் செய்யும் அனைவருக்கும் தங்க நாணயம் இலவசமாக வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தையொட்டி நடைபெற்ற விழிப்புணர்வு ஊர்வலத்தில் ஏராளமான மாணவர்கள் கைகளில் பதாகைகளை ஏந்தி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கோரிமேடு ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் சேக்கிழார் அரசு உயர்நிலைப் பள்ளி இணைந்து உலக புகையிலை எதிர்ப்பு தின விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. இதில் மருத்துவர்கள் சித்ரா மற்றும் முத்துலட்சுமி, சுகாதார உதவியாளர் சிவகுமார், காயத்ரி, கிராமப்புற செவிலியர் சுதா, ஆஷா, வெற்றிச்செல்வி மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் பழனி, ஆசிரியர்கள் பாரதிதாசன், ஐஸ்வர்யா கஸ்தூரி ஆகியோர் கலந்து கொண்டனர். 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் விழிப்புணர்வு பதாகையை ஏந்தி பள்ளியை சுற்றி புகையிலை பாதிப்பை பற்றிய விழிப்புணர்வு கோஷங்களை எழுப்பி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை சமுதாய நலப்பணி திட்ட ஆசிரியர் முருகன் செய்திருந்தார். மேலும் புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு மாணவர்களிடையே வினாடி வினா போட்டி நடத்தப்பட்டது. தொடர்ந்து சரியாக பதிலளித்த முதல் 3 நபர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. வேல்ராம்பட்டு
வேலராம்பட்டு உழந்த ஏரியில் உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி அரசு பள்ளி மாணவர்கள் சார்பில் ஏராளமான மரக்கன்றுகள் நடப்பட்டது. உலக சுற்றுச்சூழல் தினம் ஒவ்வொரு ஆண்டும் மே 5ஆம் தேதி கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் என வருங்கால சந்ததியினர்களுக்கு சுற்றுச்சூழலின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாக விழிப்புணர்வு நடவடிக்கைகள் அரசு சார்பிலும் கல்வி நிலையங்கள் மற்றும் தனியார் அமைப்புகள் சார்பிலும் ஆங்காங்கே நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக வேலராம்பட் இரட்டை ஏரி என்று அழைக்கப்படும் உழந்த ஏரியை சுற்றி மரங்கள் நடும் விழா நடைபெற்றது. இதில் வேலராம்பட்டு அரசு தொடக்கப்பள்ளி மாணவிகள், ஆசிரியர்கள், சமூக ஆர்வலர்கள், தன்னார்வலர்கள், ஊர் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு பல்வேறு விதமான மரக்கன்றுகளை ஏரியை சுற்றி நட்டனர். இதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த காலங்களில் மேலும் இந்த பகுதியில் ஏராளமான மரங்கள் நடப்படும் என்றும் ஏரியை சுற்றுலா தலம் ஆக்குவது இதனுடைய பெரிய நோக்கம் என்றும் அரசாங்கம் இதை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் அப்பகுதி பொதுமக்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 9130 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1110 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.